என்ன ஸ்கூலுக்கு போறது எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? நான் எடுத்து வச்சிட்டேன். உனக்கு சாப்பாடு செஞ்சு கட்டி வச்சிட்டேன், எடுத்துட்டு போயிரு. நோட் புக்ஸ் எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டேன். சரி, அப்புறம் என்ன, மணி ஆச்சுல, கிளம்ப வேண்டியதானே? நான் கிளம்பலாம். உன்கிட்ட நான் பேசணும். ஸ்கூலுக்கு போற நேரத்துல என்னத்த பேசணும் நீ? கிளம்பு, வந்து பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாதுமா, நான் பேசணும். ஸ்கூல் வேன் வந்துரும்டா. ஸ்கூல் வேன் வந்தா வந்துட்டு போகுது. இன்னைக்கு லீவ் போட்டாலும் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட நான் பேசியே ஆகணும். என்ன பேசணும் சொல்லு. யார பத்தி பேச போறேன்? அப்பா பத்தி தான். ஏன் உங்க அப்பா பத்தி பேசணும்? இந்த வீட்டுல அப்பையில இருந்து அப்பா தான் எல்லாமே. அதான் எல்லாம் பண்றாரு. எனக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி போறது, எல்லாம் செய்யறது எல்லாமே. அப்பா சொல்ற மாதிரி வேலை பார்த்த காசு கூட உன்கிட்ட தான் தராரு. அதுக்கு என்னடா இப்ப? இல்லம்மா, எதுக்கு அப்பா அப்படி பண்ண? எதுக்கு அப்பா வீட்டை விட்டு துரத்தி விட்ட? அப்பா அப்படி பண்ண? அவர் என்ன பண்ணாரு? தண்ணிய போட்டுட்டு உன்னை எதுவும் அடிச்சாரா? ரகல பண்ணாரா? எதுவும் பண்ணாரா சொல்லு. இப்ப உங்க அப்பா ஆள் இல்லாதனால இத்தனை கேள்வி கேக்குறியா நீங்க? அப்படின்னு இல்லம்மா, பண்றது எல்லாமே தப்புமா. வீட்டை விட்டு போனே சொல்லிக்க கூடாது. நீ ஏன் அப்படி சொன்ன? பண்ண காரியம் அப்படி. அவர் என்ன பண்ணாரு அப்படி சொல்லு. ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துருவா, அப்படிதானே சொன்னாரு. வேற எதுவும் சொன்னாரா? உங்க அப்பா என்னை அடிச்சாரடா, தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமே. தெரிஞ்சும் உங்க அப்பா பிராணத்தை பாடிட்டு இருக்க ஏன்? அம்மா மேல உனக்கு பாசம் இல்லையா? உங்க அப்பா மேலதான் உனக்கு பாசம் அதிகமோ? ரெண்டு பேரும் மேலே எனக்கு பாசம் உண்டு. நீ இந்த வேலை பண்ணிருக்கவே கூடாதுமா. அப்பா வீட்டை விட்டு துரத்தி விட்டது ரொம்ப தப்புமா. நீ என்னன்னா அப்பயே அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்ட. என்னன்னா அப்பாவை ஏன் இப்படி பண்ண? அப்பா உனக்கு என்ன பண்ணாரு? இந்த வீட்டையே அவர் பேர்ல உள்ளதா உன் பேர்ல மாத்தி கொடுத்தாரு. இது புற வச்சாரா? வேண்டாம் காசு, வேண்டாம், நிறுத்திக்கோ. இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான் கெட்ட கோவம் வரும்டா. எனக்கு கோவம் வந்தாலும் ஒண்ணு இல்ல. என் வாயால உன் அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா வாங்க போங்கன்னே சொல்லிக்கோ. அப்படின்னு கூட சொல்லிக்குவ நீ. நீ அப்படிப்பட்ட ஆளு தானே. உனக்காக பார்த்து பார்த்து செஞ்ச அப்பாவையே வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்ட. எம்மாந்திரம். வயித்துல பிறந்த பரப்புக்காக உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேன். இல்லைன்னா என்னே அப்பாவோட அனுப்பிச்சுட்டு இருப்ப, அப்படிதானே? ஆமா. அப்புறம் அப்பா என்னை கூப்பிடும் போது அனுப்ப மாட்டேன்ட்ட. ஒரு துணை வேணும். மட்டும் எத்தனை நாளைக்கு தான் தனியா இருக்கிறது சொல்லு பாப்பா. இப்ப என்ன ஒரு பேச்சு? துணை வேங்கிறதுக்காக நான் வேணும். அப்பை மட்டும் தனியா இருக்கணும். அவன் கிளப்பி விட்டுட்ட. நீ மட்டும் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிற, அப்படிதானே? எப்படிமா இப்படிலாம் யோசிக்கிற நீ? முன்னாடி ஆரம்பத்துல எல்லாம் இப்படி இல்லவே இல்லம்மா. இப்பதான் பணத்தாசையில இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்க நீ. ஒண்ணு தெரிஞ்சுக்கோமா, காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். அந்த ரத்த சொந்தத்தை மட்டும் என்னைக்குமே இழந்துடக்கூடாது. அப்பாவும் அப்பையும். போதும், நிறுத்து. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். உன் அட்வைஸ கேட்டு நடக்கணும்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இவ்வளவு தூரம் பேசினில, அப்பா என்னை கை நீட்டி அடிக்கும் போது எங்க போயிருந்த நீ? அப்பா அம்மா அடிச்சது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. எல்லாம் கேட்க தோணுதுல. உங்க அப்பா நானே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லினா, இப்ப மட்டும் கேட்க தோணுது உனக்கு, அப்படிதானே? அப்பா உன்னை அடிச்சதுல தப்பே கிடையாது. சொல்லு. எப்பவுமே அந்த ஆளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப. என்னன்னா அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசிட்டு இருக்க. நீ கொடுக்குற மரியாதை சூப்பரா இருக்கு. அப்பா அங்க இருந்த வரைக்கும் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசினாரு. எவ்வளவு கோவமா இருந்தாலும் பேரை தவிர மத்த ஏதாவது சொல்லி கூப்பிட்டு இருக்காரு அவனைய. அதெல்லாம் கிடையாதுல. நீ மட்டும் என்ன நிலைமை சொல்லிட்டு இருக்க. போதும், நிறுத்துடா. மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். பேசுவேமா, பேசதான் செய்வேன். நான் பாதிக்கப்பட்டவன் நானு. வீட்டுல எனக்கும் ஆதரவா இருந்தது அப்பையும் அப்பா மட்டும்தான். உங்களை என்னை விட்டு போனப்ப நான் மட்டும் எங்க இருக்கணும்? இருக்க கிளம்ப வேண்டியதானே உங்க அப்பா கூடயே அப்படியே. நீ சொன்னியே தனியா இருக்கிறது கஷ்டம்னு, அதுக்காக தான் துணையாதாமா நான் இருக்கேன். இப்பயாவது புரிஞ்சுக்கோ, நானும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. ஆனா எவ்வளவோ உதாசீனப்படுத்தின நீயும். போதும், நீ பேசுறது எல்லாம் நல்லதுக்கே காலம் கிடையாது. உனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதெல்லாம் உனக்கு புரியாது. அப்பயே பாரு, இந்த வீட்டை அப்பை பேர்ல உள்ளத அப்பா பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துச்சுல. அப்படி தெரிஞ்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டு அப்ப ஏதாவது கோவமா பேசுச்சா? இல்லல. அதே மாதிரிதானே அப்பாவும் நீ சொல்றது எல்லாமே கேட்டாரே. சொன்ன மாமியார் இந்த வீட்டுல இருக்க கூடாது, துரத்தி விடுங்கன்னு. நீ சொன்ன வார்த்தையை நம்பியே அப்படியே கடைபிடிச்சார்ல. இப்ப அப்பாக்கு என்ன கதி? அதே மாதிரிதானே அவரே என்ன அப்பை மாதிரி தனியா இருக்காரு. நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிற. இதுவும் ஏன் வீடு தானே? தாத்தா கட்டின வீடு, உங்க அப்பா கட்டின வீடு மாதிரி சாதாரணமா பேசிட்டு இருக்க. வயசுக்கு மீறி பேசுற. வயசுக்கு எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசு. கரெக்டா தான் பேசுறேன். என் மனசுல அவ்வளவு குமுறல்மா. ஏன் இப்படி பண்ற நீன்னு அதான் ஃபுல்லாத்தையும் கூட்டிட்டேன். ஸ்கூல்ல கூட என்னால நிம்மதியா படிக்க கூட முடியலமா. படிக்க முடியலையா? சரி, 4 மாடு வாங்கி தரேன். அப்படியே மேய்ச்சிட்டு இருக்கியா? எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒரு ஆளு தாமா, யாரும் கிடையாது. எனக்குன்னு ஒரு தம்பி இருந்துச்சுன்னா அவன் கூட நல்லா பேசி பிரச்சனையா இருந்தாலும் அவன் கூடயாவது ஷேர் பண்ணிக்குவேன். என் மனசுல உள்ளதை யார்கிட்ட தான் சொல்றது? ஸ்கூல்லயே இப்படிதான், யார்கிட்டயும் பேசவும் தோண மாட்டேங்குது. வீட்டுல வளர்ந்த வளர்ப்பு அப்படி ஆயிடுச்சு. ஸ்கூல்லயே அதே தான். ஸ்கூல்ல எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லபடியா சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்னால மட்டும் அப்படி இருக்க முடியல. யார் அப்படி இருக்க சொன்னது? என்ன சொன்னா கூட பழக்கூடாது, பேசக்கூடாதுன்னு? இல்ல, தனியாவே இருந்துட்டு ஸ்கூல்லயே அதே மாதிரி இருக்க தோணிருச்சு. நீ பண்ண தப்பு, நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? நான் பண்ண தப்பு இல்லம்மா, எல்லாமே நீ பண்ணதுதான். பாரு ஆகாசு, போதும் நிப்பாட்டு. இதுக்கு மேலையும் ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு கிளம்பு, ஸ்கூல் வேன் வந்துடும், போ. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அப்பா வேணும். அப்பா போய் கூட்டிட்டு வா, போ. என்ன அப்பா வேணும்? நான் அம்மா குத்துக்கெல்லாம் நான் பக்கத்துல நிக்கிறேனே, அப்புறம் என்ன உங்க அப்பா? இல்ல, எனக்கு அப்பா கண்டிப்பா வேணுமா. அவர்தான் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றவர். நீ அப்படி கிடையாது. ஏன் உனக்காக நான் எதுவுமே சப்போர்ட் பண்ணது கிடையாதா? சொல்லுடா.
என்னம்மா சப்போர்ட் பண்ணிருக்க? எனக்கு பிடிச்சத கூட செஞ்சு தர மாட்டேங்கிற. ஸ்கூல்ல விட்டு வந்தா ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா அப்படி கூட எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. பாட்டுக்கு தனியா செல்லு நோட ஆரம்பிச்சிடுற. அப்பா அப்படி கிடையாது. ஆபீஸ் வேலை முடிஞ்சோடனே என்கிட்ட தான் வருவாரு பேச. அப்பா ஸ்கூல் எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லா போச்சா? என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க? எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பாரு. ஆனா நீ அப்படி இல்லம்மா. சும்மா பிள்ளைய பெத்து போட்டேன்னு போட்டுட்ட. ஏய் ஆகாஷ், இதுக்கு மேல ஏதாவது பேசுன? ஆமா, நான் பேசதான் செய்வேன். பாதிக்கப்பட்டவன் நான் பேசதான் செய்வேன். அழகே நிப்பாட்டுடா. நீலி கழிது வடிச்சிட்டு அப்படியே முன்னாடி நடிக்காத சரியா? நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன். அப்பயே உங்க அப்பா தான் வேணும்னு சொல்லியிருந்தேன்னா நானும் உங்க அப்பா அனுப்பிச்சுட்டு இருப்பேல. அந்த அப்பா கூடயே போறேன்னு சொன்னேனே, நீ தான் தடுத்துட்டியே. ஏண்டா? ஆமா, என் கூட பேசவே பேசாத. அப்பா எப்ப இந்த வீட்டுக்கு வருவாரோ அப்பதான் நானும் உங்க கூட பேசுவேன். இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இது நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. அப்பயே இப்படி தானே பண்ண. அப்பயே என்னையும் பேச விடாம பண்ணியே. அதே மாதிரிதான் அப்பாவும் அப்பாவையும் அப்பையும் பேச விடாமே பண்ணிட்டியே. இப்போ உன் மவன் சொல்றேன், நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத. இந்த வீட்டுல இனிமே நீ நானும் தான். நீ உன்கிட்ட பேசாம யார்கிட்ட நான் பேச போறேன்? உனக்கு செல்போன் இருக்கே, எதுக்கு என்கிட்ட பேசணும் நீயே? அப்படி இல்லைன்னா செவுத்துக்கிட்ட போய் பேசு போ. அதான் உனக்கு கரெக்ட். போ. எனக்கு ஸ்கூலுக்கு போறது எல்லாமே செஞ்சு கொடுக்குற. மத்தபடி இந்த வீட்ல நீ யாரோ நான் யாரோ. ஏய் ஆகாஷே, உன் அம்மா நானு. உன்னை நான் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன். நீ மட்டும் 10 மாசம் சுமந்து பெத்து இப்படியே பாசத்தோட வளர்த்தியாகும். அதெல்லாம் கிடையாது. இனிமே நீ என்கிட்ட பேசாம போயிட்டீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? சொல்றதுதான். அப்பா எப்ப வராரோ அப்பதான் உங்ககிட்ட நல்லா பேசுவேன். அது வரைக்கும் இந்த வீட்ல நீ யாரோ நான் யாரோ. நான் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு. ஏய் ஆகாஷ், அம்மா சொல்றதை கேளுடா. இப்ப மட்டும் அம்மா நம்மான்னு பேச வந்துருவியே. கரிசனை எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் கிளம்புறேன். என்ன அந்த பையன் இப்படி பேசிட்டு போறான்? அப்பா இப்பதானே வீட்டை விட்டு போனாரு. அந்த இதுலதான் இப்படி பேசுறான். ஒரு 10 நாள் ஆச்சுன்னா அவங்க அப்பா நினைப்பே இருக்காது. இந்த பையன் தானே கொஞ்ச நாள்ல மாறிடுவான். இதெல்லாம் இப்படி பேச மாட்டான். ஆனா இப்ப ரொம்ப பேசுறானா? தேவி, நீ எதுவும் வருத்தப்படாத. உன் பையனாவது உன் மேல பாசம் இல்லாம இருக்கிறதாவது. அதான் மாறிடுவாமே. சரி, கிச்சன்ல போய் வேலையை பார்ப்போம். அம்மா, டாக்டர் சொல்லி 2 நாள் ஆச்சு. என்ன அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணவே இல்ல. ஏன் தெரியலடா, டாக்டரை தான் கேட்கணும். என்னம்மா, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போலான்னு இருந்தா இப்பெல்லாம் பேசுற. ஏய், நம்ம என்ன பண்ண முடியும்? டாக்டருக்கு தானே எல்லாம் தெரியும். டாக்டருக்கு தெரியும் எல்லாமே. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன உன் வீட்டுக்கு வரேன். நீ நம்ம பேசிட்டே இருக்க. எப்படி உன் பொண்டாடி ஆனா என்ன சொல்றானோ தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாமா. என்ன சொன்னாலும் பாத்துக்கலாம் விடுமா. உனக்கு என்னப்பா? அடுக்க அம்மா அப்பாவையும் பாத்துக்கணும் கடைக்கு போயிருவ. அதுக்கப்புறம் நாங்க தானே திண்டாடணும் அவகிட்ட. ஏன்டா அப்படி பேசுறீங்க? மாமா அப்படிலாம் விட மாட்டாரு உங்களை. ஆமா, நீ உன் மாமாக்கு சப்போர்ட்டா? நல்லா மாமா உங்ககிட்ட பேசவே மாட்டாரு. ஆனா இப்ப பாத்தீங்களா, கிட்டே நல்லா பேசுறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போன ஆசையா இருக்காரு. அப்பவே தெரிய வேணாமா மாமா உங்க நல்லா பாத்துக்குவாருன்ட்டு? என்னமோ சொல்ற. ஆனா அங்க போய் இருந்து பார்த்தாதான் தெரியும் உன் கஷ்டகாலம் எப்படி இருக்க போதோ தெரியல. இப்படிலாம் பேசாதம்மா நீ. ஏப்பா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. அதான் உன் மவன் மாணிக்கம் குத்துகளாட்டா இருக்கேல, அப்புறம் என்ன? எனக்கு என்னப்பா பயம்? டாக்டரே வந்துட்டாரு பாரு. டாக்டர் சொல்லுங்க. இல்ல, அப்பா எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? அதான் கண்ணு முடிச்சு பாத்துட்டாரு, நல்லா பேசுறாரு. அப்புறம் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட வேண்டியதானே? எப்பன்னு சொன்னீங்கன்னா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். பெரியவர் இப்ப ஆல்ரைட் நல்லா தான் இருக்காரு. ஆபரேஷன் பண்ணதுனால உடம்பு கை காலம் எல்லாம் கொஞ்சம் வலிக்குதுங்கிறாரு. வீட்டுக்கு போனா நல்லா பாத்துக்குவேன். நீங்க எங்க பாக்கணும்? உங்க பொண்டாட்டி தானே பாக்கணும். கரெக்டா சொல்றாரு டாக்டர். இந்த ரெட் கலர் சாரி கட்டிருக்காங்களே, அவங்க கூட அடிக்கடி பாத்திருக்கேன். இவன் என் சின்ன மருமக. அப்படியாமா? இவன் பெரியவன். இவன் பொண்டாட்டி பேரு புஷ்பா. அப்படிங்களா? சரிம்மா. அதான் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் அவங்கள. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஆஸ்பத்திரியில. ஏன் என்னாச்சு? ரொம்ப வேலையா? இல்ல மாமனார் மாமியார் பார்க்க கூடாதுன்னு வரலையா? அப்படிலாம் இல்ல டாக்டர். என்ன அப்பெல்லாம் பேசாதடா. அப்பா எப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். என்ன டாக்டர் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? 2 நாள்னு. அப்பா நல்லா தானே இருக்காரு. நாங்க பாட்டு வீட்டுக்கு போய் நல்லபடியா பாத்துக்குவோம்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகுறது? கொஞ்சம் கூட பொறுமை பத்தாத போல இருக்கே உங்களுக்கு. இப்பவே அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனுங்கிறீங்க. ஒரு 2 நாள் பொறுங்க. நல்லா சரியாகி வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க. சரிங்களா? சரி டாக்டர். ஆனா எதுவும் கட்டணுங்களா? டிஸ்சார்ஜ் பண்ணும்போது மொத்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க அப்படியே. சரி டாக்டர். டாக்டரே சொல்றாரு, ஏன்டா இப்படி அவசரப்படுற நீ? உங்க அப்பா 2 நாள் ரெஸ்ட் எடுத்து தான் வரணுமே. இப்ப என்ன உனக்கு? சரிம்மா. டாக்டர் சொல்ற மாதிரி நீ தான் வந்து எட்டி பாத்துட்டு போற. உன் பொண்டாட்டி வர வேலையே காணா. வீட்டுல வேலை நிறைய பாக்குறாளோ? இல்ல, அவங்க அம்மா வந்திருக்காங்களே. ஆமா, அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு வேலை நிறைய பாக்குறாங்க. ஏன்டா நீ வேற எதுவும் சொல்லல? நானும் வீட்டுக்கு போயிட்டு வந்துறேம்மா. என்னது வீட்டுக்கு போறியா? ஏன் கடைக்கு போலையா? போய் காசு எடுத்துட்டு வரேன். எதுக்குப்பா காசு? செலவுக்கு தான் எடுத்துட்டு வரணும். வீட்டுக்கு போயிட்டு வரேன் இருங்க. நின்னுடா, காசெல்லாம் இருக்கு. மாமா அவர் கொடுத்து விட்டுருக்காரு. வேண்டாம் போவாதீங்க. இருமா அப்பா எடுத்துட்டு வரேன். பரவாயில்லத்த, மாமா நல்லா மாறிட்டாரானா? உங்களையும் மாமாவும் இப்ப நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. பணம் இருக்குன்னு சொன்னா கூட போய் எடுத்துட்டு வரேமான்னு சொல்றாரு பாருங்க. பாட்டு காசு எடுக்க போறேங்கிறான் வீட்டுக்கு. போனாதானே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. அவன் என்ன பண்றாளோ தெரியல. எதுவும் நினைக்காதீங்க, மாமா பாத்துக்குவார் அதெல்லாம். ஏமா 2 நாளா ஒரு மாதிரியாவே இருக்க? இந்த அப்பா கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற. ஏன்? என்ன சொன்னாதான் உனக்கு தெரியுமா? உனக்கு விஷயமே தெரியாதா? இருந்தாலும் இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. எப்பவுமே கலக்கலன்னு அப்பா அப்பான்னு என்னை சுத்தி வந்த புள்ள இப்படி ஓரமா அமைதியா உட்காந்துருக்கும். எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஒரு மாதிரி ஆச்சுன்னா நீ போய் ஓரமா உட்காருப்போ. நல்லா இருக்க பிள்ளையும் ஏதாவது சொல்லி கெடுத்துறாதாமா. சும்மா நீரு புள்ள எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்?
எனக்கும் தெரியும் என் பிள்ளைய பத்தி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வாயை மூடிட்டு பேசாம உட்காரு. நிறைய பேச்சு பேச வந்துட்ட. என் பிள்ளை பேசுறதே இல்ல, மீதியா உட்காந்துருக்குன்ட்டு. உன்கிட்ட பேசுறதே தப்பு. கிட்ட பேசுறது தப்புனா என்கிட்ட பேசவே பேசாத. அம்மாடி புஷ்பா. வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள வேணும்? சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல வேண்டாம், முக்கியமான வேலை உன்னை எடுக்கணும், அதுக்கு தான் வந்தேன். அம்மாடி புஷ்பா, என்ன மாப்பிள்ள முக்கியமான வேலை உன்னை எடுக்கணும் வந்தேங்கிறாரு? என்னது? எனக்கு என்னமா தெரியும்? அந்த மனுஷன் என்கிட்ட சொல்றாரா, போறாரா, வைக்கிறாரா? எனக்கு என்னமோ பணம் எடுக்க வந்த மாதிரி தான் தெரியுது. என்னம்மா சொல்ற? அப்படிலாம் இருக்காதுமா. சரி, அவங்க அப்பா வேற ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களே, அதுக்காக பணம் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருப்பாரோ? அப்படி மட்டும் இருக்கட்டும். இந்த மனுஷனை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிட மாட்டேன். வேணாண்டி புஷ்பா, கோவம் எதுக்கு? அப்பல என்னமோ செஞ்சுட்டு போறாரு, பண்ணிட்டு போறாரு. நீ எது கோவப்பட்டு பேசாதாமா. இல்லம்மா, அதெல்லாம் கேட்காமலாம் இருக்க கூடாது. பீரோ திறக்கிற சத்தம் நல்லா கேக்குது. நீ சொன்ன மாதிரி பணம் எடுக்க தான் வந்திருக்கான் அந்த மனுஷன். இந்த வரட்டிரு. என்ன இதுன்னு நானே கேட்கறேன் இன்னைக்கு. எதுவும் கேட்காம இருக்கனாலதான் அந்த மனுஷன் ஓவரா ஆடுறான். ஆனா சும்மா விட மாட்டேன் அந்த ஆளை. ஏன்னா பாப்பா விட்டு மாப்பிள்ள எதுவும் கோவப்பட்டு ஏதோ பேசிட்டு போறாரு. நானும் அந்த ஆளான்னு பாத்தணுமா? என்கிட்ட எதுவும் கேட்காம அவங்க அம்மா அப்பாவையும் இங்க கூட்டிட்டு வரேன்னு முடிவு பண்ணிருக்காருல்ல. இந்த தைரியத்துல அது மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. ஒரு வார்த்தை கேட்காம கூட இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமா அவரு? என்ன மாப்பிள்ள? ஒன்னும் இல்லத்த, நான் வெளியே போனோம். இல்லையா முத? எனக்கு வெளியே வேலை நிறைய இருக்கு, கிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. என்கிட்டலாம் பேச நேரம் இருக்காது உனக்கு. உங்க அம்மா கிட்ட, உங்க அப்பா கிட்ட, உங்க தம்பி கிட்ட பேச மட்டும் நேரம் இருக்கும். பேசாதம்மா, விடுமா. எதுக்கே பணம் எடுத்துட்டு போற? யாருக்கு எடுத்துட்டு போற? எங்க எடுத்துட்டு போற? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன எனக்கு அவசியமும் இல்ல. என்கிட்ட சொல்லாம ரோட்ல போறட்ட போய் பேசிட்டு இருப்பியா? வேணாண்டி, பேச்சு மாறுது, உட நிப்பாட்டிக்கோ. புஷ்பா, அமைதியார் எதுவும் பேசாத. நிறுத்துமா. அமைதியார் அமைதியான்னு சொல்லியே நீ அப்படியே அமைதியா உட்கார வச்சிட்டீங்க. அமைதியா இருக்கறனாலதான் இந்த ஆள் ஓவரா ஆடிட்டு இருக்காரு. இப்ப எங்கயா பணம் எடுத்துட்டு போற? என்கிட்ட சொல்லாம நீ வெளியே போக கூடாது.